டிடிஎஃப் அண்ணன் வீட்டு பக்கத்துல வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கதை கேட்டுக்கோங்க. அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பக்கம் படிச்சுட்டு இருந்தேங்க. ஸோ எப்பவுமே வந்து பண்ணா நம்ம தோட்டத்துல வந்து வேலை செய்யற அண்ணன், அதாவது தோட்ட வேலை எல்லாம் செய்வாங்கல்ல, நம்ம தோட்டத்துல வேலை செய்யற அண்ணன் எப்போ பார்த்தாலும் ஒரு பீடி ஒன்று வாயில வச்சுட்டு குடிச்சிட்டே இருப்பாரு. இப்போ நமக்கு அது சின்ன வயசுல என்னன்னே தெரியாது. எப்போ பார்த்தாலும் வாயில வைக்கிறாரு, நெருப்பு பத்த வைக்கிறாரு, ஊதுறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பண்ண அண்ணன் எனக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்டேன். அவரும் கையில வந்து பண்ண ஒன்று கொடுத்துட்டாரு. அவரே ஃபயர் பண்ணி கொடுத்தாரா என்ன எதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை இழுத்து பார்த்து சரியான இருமல். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரே போய் போட்டு கொடுத்தாரா இல்லை நான் மாட்டிக்கிட்டேனான்னு சொல்லி இத்தனை வருஷமா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல, எங்கள் அப்பாக்காக வெயிட்டிங்க. எங்கள் அப்பா போலீஸ் டியூட்டிக்கு போயிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வராரு டியூட்டில இருந்து. எங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் சொன்ன உடனே எங்கள் அப்பாவுக்கு கோவம் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே கூட்டு போய் கதவை சாத்திட்டார். எல்லாரும் அடிக்க போறாங்க உதைக்க போறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ரூம்குள்ளே கூட்டு போய் காமா சொன்னாருங்க, சாமி உங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பீடி குடிச்சு தான் இறந்தாரு. ஸோ அதனால வந்து பண்ணா நான் பீடியே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க அது உண்மைதான். எங்க அப்பா வந்து பண்ணா பீடியே குடிக்க மாட்டாரு. சாமி அதெல்லாம் நம்ம வேணாம் அப்படின்னாரு. அப்போல இருந்து கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் வந்து பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணா அதுக்கப்புறம் பொறுமையா சொல்றேன். ஆனா எங்க அப்பா ஒரு மாதிரி ஜெம்முங்க. ஆனா ஏன் அன்னைக்கு என்ன அடிக்காம விட்டாரு? ஒரு வேலை பரம்பரை ரத்தத்துல ஏதாவது ஊறணும்னு நினைச்சிட்டாரா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இப்போ வந்து அண்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்போம். பட் எங்க அம்மா இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அண்ணனுக்கு வந்து பண்ண வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் மறந்து இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இப்போ போய் அண்ணன் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு